வணக்கம். நீங்க பைத்தான்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணுமா? அப்போ அதோட அடிப்படை கருவிகளை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த கருவிகள் தான் டேட்டா டைப்ஸ். வாங்க நம்ம டிஜிட்டல் டூல் பாக்ஸை திறந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் நம்ம டூல் பாக்ஸ்ல இருக்கிற சிம்பிளான டூல்ஸ்ல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டூல்ஸ் வரைக்கும் ஒன்னொன்னா எடுத்து பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பைத்தான் டேட்டா டைப்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நீங்க எழுதுற ஒவ்வொரு கோடோட ஃபவுண்டேஷன், அதாவது அடித்தளமே. இது சரியா புரியலன்னா ஒரு நல்ல புரோகிராம நம்மால எழுதவே முடியாது பாத்துக்கோங்க. அதாவது டேட்டா டைப்புங்கிறது என்னன்னா, நாம ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணும்போது அது ஒரு நம்பரா, இல்ல ஒரு பேரா, இல்ல வேற என்ன மாதிரியான தகவல்னு பைத்தானுக்கு சொல்ற ஒரு டேக் மாதிரி. அந்த டேக வச்சுதான் பைத்தானு முடிவு பண்ணோம். ஓகே, இது ஒரு நம்பர், அப்போ இத கூட்டலாம், கழிக்கலாம். இது ஒரு பேரு, அப்போ இத அப்படி பண்ண முடியாது அப்படின்னு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த டேட்டா டைப்ஸ உங்க டிஜிட்டல் டூல் பாக்ஸ் மாதிரியே நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு டேட்டா டைப்பும் ஒரு ஸ்பெஷல் டூல். ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேலை இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, இப்போ நம்ம டூல் பாக்ஸை திறந்து முதல்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப பேசிக்கான சில கருவிகளை பார்க்கலாம். இந்த கருவிகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்பர்ஸை ஹேண்டில் பண்றதுக்கும் சில லாஜிக்கலான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் தான். சொல்லப்போனா இந்த 3 தான் புரோகிராமிங்கோட ஸ்க்ரூ டிரைவர், சுத்தியல் மாதிரி. ரொம்ப அடிப்படை. பாருங்க, முழு எண்களை, அதாவது 5, -50 மாதிரியான நம்பர்ஸ இன்ட்னு சொல்றோம். புள்ளி வச்ச நம்பர்ஸ், அதாவது 60.5, 3.14 மாதிரி வர்றத ஃப்ளோட்னு சொல்றோம். அப்புறம் ட்ரூ இல்லனா ஃபால்ஸ், அதாவது சரி இல்லைனா தவறுன்னு சொல்றதுக்கு பூல் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு நம்பர் முழு எண்ணா இல்ல புள்ளி வச்ச நம்பரான பைத்தானுக்கு எப்படி தானா தெரியுது? வாங்க அதையும் பாத்திரலாம். இங்க பாருங்க, ரெண்டுமே 5ங்கிற நம்பர் தான். ஆனா ரெண்டாவதுல நாம 5.0ன்னு ஒரு டாட், ஒரு புள்ளி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன புள்ளி வந்த உடனேயே பைத்தான் அதை இன்ட் டூலா பார்க்காம ஃப்ளோட் அப்படிங்கிற வேறொரு டூலா பாக்குது. பாத்தீங்களா? அந்த ஒரு புள்ளி தான் இங்க மேட்ரே. அடுத்து அந்த பூல் டேட்டா டைப். இது ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்ல இருக்கிற லைட் ஸ்விட்ச் மாதிரி ஒன்னு ஆன்ல இருக்கும் இல்லனா ஆஃப்ல இருக்கும். அதே மாதிரி பூல் ஒன்னு ட்ரூவா இருக்கும் இல்லனா ஃபால்ஸா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். சரி, நம்பர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டூல் பாக்ஸ்ல இருக்கிற அடுத்த முக்கியமான கருவி நம்ம லேபிள் மேக்கர். பைத்தான்ல இத ஸ்ட்ரிங் அல்லது ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். நம்ம பேரு, ஒரு ஊரோட பேரு, ஒரு முழு வாக்கியம், இப்படி எந்த ஒரு டெக்ஸ்டையும் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த டூல் தான் தேவை. அப்போ ஸ்ட்ரிங்னா என்ன? அது ஒன்னும் இல்ல, சில எழுத்துக்களோட ஒரு வரிசை. நீங்க சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் இதுக்குள்ள எதை எழுதினாலும் சரி, பைத்தான் அதை ஒரு டெக்ஸ்டா, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு கோட்ஸ்குள்ள வணக்கம்னு எழுதுனா அது ஒரு ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற சூப்பரான விஷயம் என்னன்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம தனியா எடுக்க முடியும். எப்படின்னா, அதோட பொசிஷனை வச்சு. அந்த பொசிஷனுக்கு பேரு தான் இண்டெக்ஸ். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். புரோகிராமிங்ல எப்பவுமே கவுண்டிங் 1ல இருந்து இல்ல 0ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த எக்ஸாம்பிள பாருங்க. S(0)ன்னு கொடுத்தா முதல் எழுத்தான W வருது. ஏன்னா கவுண்டிங் 0லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ ஒரு சூப்பர் ட்ரிக் சொல்றேன். கடைசி எழுத்து வேணும்னா நாம S-1ன்னு கொடுக்கலாம். உடனே அது கடைசி எழுத்தான E-ய கொண்டு வந்துடும். இது கோட் பண்ணும்போது ரொம்பவே டைம் சேவ் பண்ணும். செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டூல் பாக்ஸ்ல இருக்கிற ஆர்கனைசர் ட்ரேஸ பார்க்கலாம். அதாவது லிஸ்ட்ஸ் மற்றும் டியூபிள்ஸ். இதுங்க ரெண்டும் எதுக்குன்னா, மத்த டேட்டா டைப்ஸ், அதாவது நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில அழகா அடுக்கி வைக்கிறதுக்கு தான். லிஸ்ட்டுக்கும் டூப்பிளுக்கும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. லிஸ்ட் மியூட்டபிள். அதாவது ஒரு லிஸ்ட்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுல புதுசா பொருட்களை சேர்க்கலாம், இருக்கிறத நீக்கலாம். ஆனா டூப்பிள் அப்படி இல்ல. அது இம்மியூட்டபிள். ஒரு தடவை ஒரு டூப்பிளை உருவாக்கிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாது. அது ஃபிக்ஸட். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, லிஸ்ட்ங்கிறது நம்ம கடைக்கு போறதுக்கு முன்னாடி போடுற ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி. லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறமும் அடடா இதை மறந்துட்டோமேனு புதுசா ஒன்னு சேர்க்கலாம், இல்ல இது வேண்டான்னு அடிச்சு விடலாம் இல்லையா? அதுதான் லிஸ்ட். ஆனா டூப்பிள்ங்கிறது ஒரு போட்டி முடிஞ்சு வர்ற வின்னர்ஸ் லிஸ்ட் மாதிரி. ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணிட்டா அதை மாத்த முடியுமா? முடியாதுல. அதே மாதிரிதான் தப்பால கூட மாறிடக்கூடாதுன்னு நாம நினைக்கிற முக்கியமான தகவல்களை எல்லாம் டூப்பிள்ல தான் சேமிப்போம். இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரி, இப்போ நம்ம டூல் பாக்ஸ்ல இருக்கிற இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆர்கனைசர்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுங்க கொஞ்சம் ஸ்பெஷலான வேலைகளுக்காக யூஸ் ஆகுற டூல்ஸ். முதல்ல செட். இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? இதுல டூப்ளிகேட் ஐட்டம்ஸ்க்கு இடமே இல்ல. நீங்க ஒரே பொருளை 10 தடவை கொடுத்தாலும் அது ஒன்னாதான் எடுத்துக்கும். யுனிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான். அடுத்தது டிக்ஷனரி. இது நம்ம நிஜ டிக்ஷனரி மாதிரியே தான். ஒரு வார்த்தைக்கு அதுக்கு ஒரு அர்த்தம், வேல்யூ இருக்கும்ல, அதே கான்செப்ட் தான். வாங்க ஒரு சின்ன மேஜிக் பார்க்கலாம். இப்போ ஒரு லிஸ்ட்ல ஒரே வார்த்தை 2 தடவை இருக்கு. அத நாம செட்டா மாத்தும்போது என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. பாத்தீங்களா, நம்ம லிஸ்ட்ல கீக்ஸ் 2 தடவை இருந்துச்சு. ஆனா அத செட்டா மாத்துன ஒரே செகண்ட்ல டூப்ளிகேட்டா இருந்த 2வது கீக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிருச்சு. இதுதான் செட்டோட பவர். டூப்ளிகேட்ஸை க்ளீன் பண்றதுக்கு இது ஒரு செம்ம டூல். டிக்ஷனரி யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். முதல்ல ஒரு கீ, அதுக்கு ஒரு வேல்யூன்னு ஜோடியா ஸ்டோர் பண்றோம். 2வது, நமக்கு ஒரு வேல்யூ வேணும்னா நாம அதோட கீயை வச்சு தான் கேட்கணும். 3வது, இங்க பாருங்க, DSTRI நேம்னு கேட்டா அதுக்கு ஜோடியா இருக்கிற கீக்ஸுங்கிற வேல்யூவா அது கொடுக்குது. சிம்பிள். ஒரு வார்த்தையா கொடுத்து அதோட அர்த்தத்தை கேட்கற மாதிரி தான். சோ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நல்ல புரோகிராமர் ஆகிறதுக்கு எந்த வேலைக்கு எந்த டூலை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இருக்கிற இந்த டிஜிட்டல் டூல் பாக்ஸை சரியா பயன்படுத்துங்க.